ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா மறந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியாவை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானிகள் வந்து அந்த பிரியாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்முடைய ஜானிகள் வந்து பேச வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பேசினத்துலேயே வந்து தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்து எவ்வளோ வந்து உண்மையாக வந்து இருக்காங்க. அதுபோக வந்து யாருக்கு வந்து துரோகம் நினைக்காத வந்து மனசு இந்த பொண்ணுக்கு அப்படின்றத வந்து நம்முடைய ஜானி வந்து மனதால் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிட்ட அப்புறம் எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆகுதுக்கா, நானும் வந்து விளக்கு போட்டு ஸ்கூலுக்கு வந்து போகிறேன், இல்லைனா வந்து பிரின்ஸிபல் வந்து திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பிரியா வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் நம்முடைய ஜானியை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் வந்து என் மகனுக்கு வந்து மருமகளாக வரணும், இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நடுங்க எல்லோரும் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் வந்து இப்படியே வந்து கிளம்பி போகிறேன், நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நமக்கு தெரியாத மீட்டிங்கை என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்து இவன் இந்த மாதிரி வந்து போய் சொல்கிறோம் அப்படின்றத வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி அவனுக்கு வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குது, நடுங்க நம்ம எல்லாம் வந்து போகலாம் அப்படின்றாங்க. காரில் போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னப்பா என்னங்க உங்களுக்கு வந்து மீட்டிங் இல்லையா, கார்த்திக் மட்டும் மீட்டிங் வந்து போகிறான்றான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய வந்து கேட்டதுக்கு மீட்டிங்கை பாரு ஒன்றா பாரு அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் எல்லாம் இல்லை, அது வந்து எப்போனாலையும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், கார்த்திக் வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்கறதுக்காகவே வந்து நம்மக்கிட்ட வந்து போய் சொல்லிட்டு அங்கே வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதம் சார் சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பார்த்தீங்கன்னா என் மகன் வந்து பொய்யெல்லாம் வர சொல்ல ஆரம்பிச்சடா, இந்த பொண்ணு வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வந்து அந்த கண்புள்ளா காட்சியை வந்து பார்க்காத வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம தான் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஜானகி, அதனால தான் நம்ம வந்துட்டு வந்து மேலே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் சார் வந்து பிரியா வந்து எங்கே போகிறாங்களா அங்கெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. விளக்கு போட்டு கோயிலுக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஸ்கூலில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து நம்மளுடைய கார்த்திக் சார் வந்து ஃபாலோ பண்ணுறத பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து வேலை பார்த்த ஸ்கூல் தாங்க. அதுக்கு என்ன நம்ம அண்ணி வேலை பார்த்த ஸ்கூலில் வந்து இவங்க வந்து வேலை பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்ககிட்டையும் பிரின்ஸிபல்கிட்டையும் போயிட்டு வந்து கேட்குறாங்க, யாரும் இவங்க எதுக்காக வந்து இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு உங்கள் அண்ணி வேலை பார்க்குற இடத்துல வந்து இப்போ வந்து இவங்க தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பசங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, பாடமும் வந்து சூப்பராக எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியா வந்து மறைஞ்சு நின்று பார்க்குறதுக்கு அந்த பிரியா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சார் என்ன சார் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா, கோயிலில் தான் வந்து பார்த்தோம் மறுபடியும் இங்கே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை இந்த கோயில் வந்து நிறைய ஏழை குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் தான் வந்து ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது விஷயமா தான் வந்து பிரின்சிபலை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வர பெரிய விஷயம் இதில் என்ன இந்த வீடியோஸில் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.